நச்ச பஷ்ய இத்திருத்த தம் இதி கர்ம அத்தியாகாரியம் வாக்கிய பேத பிரசங்காத். ஒண்ணு பண்ணலாம். இவர் மிருகோதாவதி பஷ்ய அப்படின்றதுல தம் பஷ்யன் அத்தியாகாரம் பண்ணிட்டேன்னு சொன்னா, தம் பஷ்யன் அத்தியாகாரம் பண்ணிட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நீ சொன்ன சத்ரு பிரத்ய பிரசக்தி தித்தியா பிரசக்திலாம் வராது அப்படின்னு நம்ம சொன்னோம். அத அந்த அங்க ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு நாம எதிர்பார்க்கிற அர்த்தம் கிடைக்காது. சொல்லாம டெண்டுல்கர் பாருன்னு வருமே தவிர அவனுடைய ஆட்டத்தை பாருன்ற மாதிரியான சென்ஸ் வராதுங்க. இன்னொரு தப்பு என்னன்னா வாக்கிய பேதம். ரெண்டு வாக்கியம் வந்துடும். பஷ்ய தம் பஷ்ய மிருகோதாவதி மிருகோதாவதி தம் பஷ்ய ஆடு ஓடுது மான் ஓடுது அத பாரு அப்படின்னா ஏதோ சும்மா கவனிச்சு சொல்லி சொல்றான் போல இருக்குன்னு ஆயிடும். அது பஷ்ய இத்தியத்திர தம் இதி கர்ம அத்தியாகாரியம் இது ந வாக்கிய பேத பிரசங்காத். ஒரு விஷயம் உத்கட தாவன கிரியா விஷயஸ்தீவ தர்சன கர்மதயா அன்வயஸ்ய பிரதிபிபாத இஷிதத்வாத்னு அர்த்தம் ஹேது. பஷ்யமிருகோதாவத்தில் உத்கட்டமான தாவனம். என்னமா ஓடுறது பாருடா. மான் என்னமா ஓடுறது, மான் என்னமா ஓடுறது பாரு, இந்த மான் ஓடுறது பாரு அப்படின்றான். அப்ப மிருகனிஷ்டமான உத்கட்டமான தாவனம். அப்படியே அது அங்கிருந்து ஒரு சிங்கம் துரத்தின்னு வருது, இது அப்படியே தாவி குதிக்கிறது. அது மேல இருக்கக்கூடிய குரங்கு அதுக்கு சிம்டம்ஸ் கொடுக்குதான். இந்த டிஸ்கவரி சேனல்ல காமிச்சான். ஒரு சிங்கமோ புலியோ வர்றதுன்னு சொன்னா இது என்ன பண்ண, மான் மேல இருக்கக்கூடிய வானரத்தை பாக்குறது. ஒரு குறிப்பிட்ட வானரம் போல இருக்கு. அந்த வானரம் அங்க இருக்கக்கூடிய சிங்கத்தையோ புலியோ பாக்குறது. சிங்கமோ புலியோ கிட்டக்க வர்றது இதுக்கு தெரியல. யாருக்கு? மானுக்கு தெரியல. ஆனா அது கிட்டக்க நெருங்கும் போது அந்த சிங்கத்தையோ புலியோ பார்த்து வானரம் கத்துறது. வானரம் கத்துறதை வச்சு இது கிட்டக்க வந்துருதுன்னு யோசிச்சு இது ஓடுறது. மிருகோதாவதி பஷ்யான்றான். அப்போ உட்கட்ட தாவனத்தை தான் தர்சன கிரியையினுடைய கர்மகாரகமாக விஷயமாக பிரதிபாதனம் பண்றதுக்கு அவன் விரும்புறான். பிரதிபிபாதயிஷிதம் கிம் தத்ர உத்கட்ட தாவனமேவ நதும் மிருகா. புரிஞ்சுதா? அப்ப நீ சொல்ற மாதிரி வந்தா மிருகத்தை பாருன்ற மாதிரி ஆயிடும், டெண்டுல்கரை பாருன்ற மாதிரி ஆயிடும். உத்கட்ட தாவன கிரியா விஷயஸ்யைவ தர்சன கர்மதயா அன்வயஸ்ய பிரதிபிபாதயிஷிதத்வாத் அத்தியாஹாரே அனன்வயாபத்தேஸ்ச அத்தியாஹாரஹ பதாத்தியாஹாரஹ தம் பஷ்யான்னு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா சொன்னான். பஷ்ய மிருகோதாவதி மிருகோதாவதி தம் பஷ்யான்னு அத்தியாகாரம் பண்ணா இந்த சுவாரஸ்யம்லாம் வராதுரான்னு சொல்லி கண்டிச்சுட்டார். அதனால இந்த அர்த்தம் தான் வேணும். இந்த அர்த்தம் வேணும்னா நாங்க சொல்ற பிரகாரம் பாவனா முக்கிய வியாபார முக்கிய விசேஷ சாப்த போதம் வந்தா தான் ஒத்து வரும். ஏவம் ச பாவனா பிரகாரக போதே பிரதமாந்த பதஜன்யோபஸ்திதி காரணம் இது நையாயிகோக்தம் ந ஆதரணீயம். இல்லையா? அவங்க என்ன சொன்னா, அவனுக்கு பிரதமாந்த பதார்த்த முக்கிய விசேஷிக சாப்த போதம்னா அப்ப தேவதத்த பச்சதி இங்கே எடுத்துக்கலாம். பச்சதியில பச்சதாத்தினுடைய அர்த்தம் என்னது? பாவனா. இல்லையா? தீனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தா. அப்ப இந்த பாவனாவானது பிரதமாந்த பதார்த்தமாகிய தேவதத்தின் இடத்துல என்னவா அன்வயிச்சிடும்? விசேஷணமா அன்வயிச்சிடும். அப்ப காரியகாரண பாவம் வச்சுக்கோ. அப்ப பாவனாவை பிரகாரமாக கொண்டு பிரகாரா இத்தியுக்தே விசேஷணம்டா. என்னடா அது வித்பத்திவாதெல்லாம் படிச்சுட்டு விசேஷம்ன்ற பிரகாரம்னா விசேஷம் டக்குன்னு நீ பாவனாவை பிரகாரமாக கொண்டு பாவனாவை பிரகாரமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு போதம் காரியம் அது வரணும்னா ஏற்கனவே உனக்கு என்ன போதம் ஏற்பட்டிருக்கணும்? பிரதமாந்த பதத்திலிருந்து ஒரு உபஸ்திதி நாம போதா அப்படின்னு நையாயிகால் சொன்னா அது தேவையே இல்லை. ஏன்னா பிரதமாந்த பதார்த்தமே எங்களை பொறுத்தவரை பிரதானமே ஆகாது. எங்களை பொறுத்தவரை எல்லாரும் பொறுத்தவரை ஆகாதுன்னு சொல்றோம். ஏவம் ச பாவனா பிரகாரக போதே பிரதமாந்த பதஜன்ய உபஸ்திதி காரணம் இத்யுக்தே காரணசத்வே ஏவ காரியசத்வம் இத்யதः பிரதமாந்த பதஸ்ய பிரயோகः கரணீயः தேவதத்தः ததனந்தரமேவ பச்சதி. அப்ப தேவதத்தன்ற பதத்திலிருந்து எனக்கு என்ன போதம் வரும்? ஒரு
ஒரு பிரதமாந்த பதார்த்த போதம் வரும். அந்த பதார்த்த போதம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல பச்சத்தின்னும் போது தாத்வர்த்த பாவனாவானது அங்க விசேஷணமாக அன்வயிக்கும் அப்படின்னு அவா சொன்னா அது தப்பு. முன்ன சொன்ன ஹேத்துனால புரிஞ்சுதா? ஏவஞ்ச பாவனா பிரகாரக போதே பிரதமாந்த பதஜன்யோபஸ்திதி காரணம் இது நையாயிகோக்தம் நாதரணீயம். கிந்து என்ன சொல்லணும்னார், ஆख्यातार्थ कर्तृ प्रकारक बोधे धातुजन्योपस्थितिः भावनात्वावच्छिन्न विषयतया कारणम இது காரிய காரண பாவஹ द्रष्टव्यः. பின்ன என்ன பண்ணோம் அப்படின்னா, அவ்வளோலாம் பிரதமாந்த பதம்லாம் போகாதா, உனக்கு ஆख्यातार्थ கர்த்தா இருக்கா பார், தீனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தா தானே. ஆख्यातार्थ கர்த்தாவை பிரகாரமாக கொண்டு உனக்கு ஒரு போதம் வரணும்னா தாத்துவிலிருந்து உனக்கு பாவனா விஷயகமான போதம் வந்தா போதும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதானா? அப்ப தாத்துல இருந்து வியாபார போதம் வந்துருத்துன்னு சொன்னா அதுதான் உனக்கு காரணம். உடனே அங்க எதை அன்வயிச்சிரும், ஆख्यातार्थமாகிய கர்த்தான்ற அர்த்தமானது அன்வயிச்சிரும். அதனாலதான் பச்சதி இத்யுக்தே ஏவ போதாக பவதி, தேவதத்த பச்சதி இத்யுக்தே ஏவ போதாக பவதி வா. பச்சதி இத்யுக்தே அப்படி தாவத்தா அலம் ஓ சமைக்கிறானா அப்படின்னு போயிடுறான் அவன். ஏய் ஸ்நாதி உள்ள போக போறான், குளிக்கிறா போயிடுறான். உடனே யாரு குளிக்கிறான்னு கேட்பானா, அது அவசியமே இல்லை. அது என்ன நிஜமா சொல்ற நீ, அதே போதும் நீ பிரதமாந்த பத ஜன்யோபஸ்திதி முதல்ல யாருன்னு சொன்னாக்கு அப்புறம் தான் நீ அந்த பட்சத்துல என்ன தரமா ஆயிடும், கேவலம் பச்சதி இத்தியாதி திங்கந்தானாம் பிருத்தக் பிரயோகா அசாது. முதல்ல பிரதமாந்த தேவதத்தா தேவதத்தா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் ஸ்நாதின்னு சொல்லணும். அவ ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டான். அவன் என்ன பண்ணுவா, அங்கே அத்தியாகிருத்தம்னு சொல்லிடுவான்னு வச்சுக்கோ, அவனும் விடுவாரா அவ. ஸ்நாதி இத்யுக்தே ஏவ ஸ்நாதி இதி கேவலம் உத்தரம் கதாபி ந ஆயாதி. தேவதத்தா குத்ர இதி பிரஷ்னः भवेत्, तदानीं स्नाति इति उत्तरम्. एवं च देवदत्ता इति प्रथमान्तपदस्य अध्याहृतत्वात् இல்லையா, அவன் அப்படி சொல்லிட்டு போக போறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைச்சவா இல்லை. நம்ம புஸ்தகம் பார்க்கும்போது நாம அப்படித்தானே படிக்கணும். किन्तु आख्यातार्थ कर्तृ प्रकारक बोधे बोधे इत्युक्ते बोधम प्रति बोधरूपम कार्यम प्रति அப்படி வச்சுக்கணும். அங்க போதே தாதுஜன்ய உபஸ்திதி காரணம். தாதுஜன்ய உபஸ்திதினா என்ன தெரியுமா, தாத்துல இருந்து எனக்கு ரெண்டு உபஸ்திதி வருது. ஒன்னு பலோபஸ்திதி, உபஸ்திதினா என்னது, ஞானம். அது நோட்டு பண்ணுங்க, உபஸ்திதி ஞானம், போதா ஞானம், அறிவு, புரிஞ்சுக்கிறது, சாதாரண லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சொன்னோம்னா அந்த அர்த்த ஸ்பூர்த்தி வரணும், அவ்வளவுதான். அப்ப தாதுஜன்ய சாமானிய தாதுஜன்யமான உபஸ்திதி ஆலம் இத்தினா, அப்ப அந்த உபஸ்திதியில யார் தர்மா விஷயமா இருக்கணும், பாவனாத்வாவச்சின்னமான ஒரு அர்த்தமானது விஷயமா இருக்கணும். பாவனாத்வாவச்சின்னமான அர்த்தம் என்ன ரூபமாடா இருக்கும், பாவனா ரூபமா தான் இருக்கும். ஏன்ச்சா தாதுஜன்ய உபஸ்திதின்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல தாதுஜன்ய பாவனோபஸ்திதி ஹேத்துன்னு சொல்லிட்டு ஈஸியா முடிஞ்சிடும். எப்படி, அப்ப உனக்கு பாவனா உபஸ்திதி வேணும். அந்த பாவனா உபஸ்திதி எதுல இருந்து ஏற்பட்டிருக்கணும், தாத்துல இருந்து ஏற்பட்டிருக்கணும். அப்ப தாத்துல இருந்து உனக்கு பாவனோபஸ்திதி வந்ததுன்னு சொன்னா அது காரணம். எதுக்கான காரணம் அப்படின்னா ஆख्यातार्थ கர்த்தாவானது பிரகாரமாக அன்வயிக்கிறதுக்கு அது காரணம். புரியுதா? இதுதான் அவருடைய பாஷையில சொன்னார், தாதுஜன்ய உபஸ்திதினார். அந்த உபஸ்திதி எப்படி, பாவனாத்வாவச்சின்ன விஷயத்தையா. அந்த உபஸ்திதி கிம் ரூபமாடா இருக்கணும், பாவனாத்வாவச்சின்ன விஷயினி பவேத். உபஸ்திதி என்னது, ஞானம். அதுல தாத்துன்றது சப்தம். பச் அப்படின்னா பட்டு நீங்க ஒரு ஞானம் வந்துருச்சு. அந்த ஞானத்தை யார் விஷயம், இந்த பச்சுல இருந்து என்ன அர்த்த சப்தம்டா பச்சு, பச்சை சொன்னோன்னு உனக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு. அந்த ஞானத்துல பச்சு விஷயமா இல்ல, அந்த ஞானத்துல ஒரு அர்த்தம் விஷயமா இருக்கு. என்ன அர்த்தம் விஷயமா இருக்கு, வியாபாரம். விக்லத்தி விட்டுறா. இப்ப ஏன்னா விக்லத்தின்ற பலமும் ஒண்ணு, வியாபாரம் ரெண்டு இருக்கு. அப்ப வியாபாரம், நமக்கு வியாபாரம் தானே பிரதானம் ஒருத்தர் நிரூபணம் பண்றோம். அப்ப வியாபார விஷயகமான உபஸ்திதி வரும். சரியா? அப்ப அந்த உபஸ்திதி எதுல இருந்து, தாதுஜன்யா. சா உபஸ்திதி தாதுஜன்யா. புனஸ்ச சா உபஸ்திதி கதம் வித்யதேனா பாவனாத்வாவச்சின்ன விஷயினி.
பாவனாத்வாவ சின்னமான எந்த ஒரு பாவனாவோ அந்த பாவனாக விஷயமாக கொண்டு இருக்கு. இப்படி ஒரு உபஸ்திதி இருந்தா அந்த உபஸ்திதி தான் என்னவா இருக்கும்? காரணமா இருக்கும். நான் சொல்றது ரொம்ப ஈஸி. என்னது? தாதுஜன்ய பாவனோபஸ்திதி ஹேதுன்னு சொல்லிடு. தாதுஜன்ய அது அங்கதான் வந்து சேரும். அது ஏன் அப்படி சொன்னார்? ஏன் சார் அண்ணா இப்படி சுலபமா சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னா? அதுல ஒரு காரணம் இருக்கு. கொஞ்சம் உனக்கு இப்ப சொன்னோன்னு புரியாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி யோசிச்சா ஓஹோ அதனால தான் அவர் இப்படி சொன்னாரான்னு தோணும். இப்ப புரிஞ்சது இல்ல? போதும். தாதுஜன்ய உபஸ்திதி பாவனாத்வாவச்சின்ன விஷயத்தயா. அங்க விஷயத்தயா இருக்கு பார். அங்க வந்து விஷயன்றது விஷயா அஸ்யாஹா அஸ்தி இது விஷயா விஷயித்தையான்னு சொல்லணும்டாங்க. ஆக்சுவலா புரியறதுக்கு எப்படி சொல்லணும்? ஏன்னா விஷயம் வேற, விஷயத்தை காலி சீடியும் அந்த சீடியில் இருக்கக்கூடிய பாட்டும் ஒன்னா இல்லையா? ஆனா சீடியும் பாட்டும் உனக்கு ஒன்னாதான் இருக்கு. பாட்டை கொஞ்சம் பிரிச்சுக்காம சீடி கொஞ்சம் பிரிச்சுக்காம சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் புத்தியும் விஷயமும் அப்படிதான் இருக்கும். புத்தியும் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். சீடியாவது காலி சீடின்னு ஒண்ணு உண்டு, எம்டி சீடின்னு ஒண்ணு உண்டு, அதே மாதிரி லோடட் சீடின்னு ஒண்ணு உண்டு. லோடட்னு சொல்லலாமா? சரி. ஆனா புத்தியை பொறுத்தவரையில என்னைக்குமே விஷயத்தோட தான் இருக்கும் புத்தி. அது என்ன ஒரு இவன் நமக்கு 8 GB கொடுத்துட்றான். ஏதோ என்ன பென்டிரைவர் கொடுத்துட்டு அந்த 8 GB நீ லோட் பண்ணுன்றான். ஆனா சுவாமி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பென்டிரைவர் எப்படி தெரியுமா இருக்கு? பென்டிரைவர் நீ விஷயத்தை போட 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 ஜிபி ஜாஸ்தியாண்டே வருதுடா. அது 16 GB 800 GB கொடுத்துட்டு நீ விஷயத்தை லோடு பண்ணு காலியாவே கொடுக்கல அவரு. அது ஒரு அபூர்வமான ஒரு புத்தின்றது என்ன? ஆமாண்டா நீ சொல்ற எனக்கு நிறைய புத்தி இருக்குண்ணா, என்ன கொஞ்சம் சொன்னா அது சொல்ல தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு ஞானம் இருக்குன்னு என்ன ஞானம்? எனக்கு அறிவு இருக்குன்றான், எனக்கு நாலேஜ் இருக்குன்றான். என்ன நாலேஜா? சயின்ஸ் நாலேஜா? இங்கிலீஷ் நாலேஜ்? அதெல்லாம் கிடையாது. நாலேஜ் இருக்கு, அவ்வளவுதான். காலி சீடி இருக்கா மாதிரி சீடி இருக்குன்னு சொல்ல முடியுமோ? அப்பதான் புத்தினா சவிஷயினி. அதுக்கு என்ன பேரு? இருந்தா எப்படி இருக்கும்? விஷயத்தோட தான் இருக்கும். இல்லாட்டினா இல்லைன்னு சொன்னோம். அப்ப காலி சீடி உதாரணத்துக்காக சொன்னதுன்னா அது திருஷ்டாந்தம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் தட்டி விட்டுருணும் திருஷ்டாந்தத்தெல்லாம். சுவாமி எப்படி கொடுத்துருக்காரு பாரு நமக்கு. அது ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு புள்ளி மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டார் புத்தின்னு. அது நமக்கு ஏற்கனவே ஜென்மாந்தர சம்ஸ்கார ரூபமாக அந்த புத்தி இருக்கு. சம்ஸ்கார ரூபம் இல்ல, நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயாந்தர விசிஷ்டமாக ஒரு புத்தி இருக்கு மனுஷனுக்கு. அதனால்தான் குழந்தை அம்மா பார்த்தோன்னா ஏன்டா பார்க்கணும், பார்த்தோன்னா சிரிக்கணும்னு ஏன் தோன்றது? அதெல்லாம் வந்து சுவாமி இத்தினூண்டு ஒரு கொஞ்சூண்டு விஷயத்தை லோடு பண்ணி கொடுத்த புத்திடா அது நம்ம கொடுத்துருக்காரு சுவாமி. அது கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துற அம்மா ஆனோன்னா ஆன்ற சப்தம் ஏறுது, அம்மாவுடைய ரூபம் ஏறுறது, கந்தம் ஏறுறது, ஏற 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 ஜிபி வியீகிருத்தே. நீ பேச பேச சொல்ல சொல்ல அது அந்த ஜிபி ஜாஸ்தியா இடையே போகுது. மற்றபடி ஜாஸ்தி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் லோட் பண்றேன்றது இங்க கிடையாது. காயத்ரி ஜபம் பண்ணி நிறைய புத்தியை நிறைய சேர்த்து இப்ப சொல்ல விஷயத்தெல்லாம் ஏறாது. ஏற ஏற தானா பெருசாகும். புரிஞ்சுதான் உனக்கு? அதனால வந்து இங்க விஷயம் அப்ப அந்த இடத்துல புத்தின்றது வேற, அங்க இருக்கக்கூடிய விஷயம்ன்றது. ஆனா என்ன தெரியுமா? அது ததாகாரமாவே இருக்கு. எப்படி இருக்கு? ஆமா, அந்த நம்முடைய புத்தியும் அந்த விஷயத்தையும் நீ வந்து பிரிச்சு பிரிச்சு இப்ப நான் சொன்ன மாதிரி காலி சீடி தனி, அங்க இருக்கக்கூடிய பாட்டு தனின்னு சொல்ல முடியுமா? அதாவது லோக்கத்திலேயே சொல்ல முடியும். லோக்கத்திலேயே இப்ப லோடட் சீடி எடுத்துக்கோ, அந்த சீடியில வந்து இது சீடி தனி பாட்டு தனின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான். அதனால்தான் ஆகாரம் கட்டாகாரா புத்திஹீன்வா. என்ன சப்தம் யூஸ் பண்ணுவா? கட விஷயினி புத்திஹீன்றத கட்டாகாரா புத்தி ஆகார சப்தத்தை யூஸ் பண்றான். சொல்றாரு ஒரு இடத்துல, இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல பாஸ்கர் ராயர் பாஷ்யத்துல அதுல ஆகாரன்னு வரும்போது அதை சொல்றார். புத்தியானது இந்த விஷய ரூபமாகவே ஆயிடுறது. அதாவது விஷய புத்தியில விஷயமா இருக்கக்கூடிய அந்த பதார்த்தத்தை வந்து புத்தியிலிருந்து பிரிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வருது. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது, ஓஹோ இது
சரி, இந்த இடத்துக்கு சொல்ல வந்தேன். அந்த பாவனாத்வாவ சின்ன விஷயத்தையா, உங்களெல்லாம் விஷயத்தையா தான் இருக்கா? எல்லாரும் விஷயத்தையா தான் இருக்கா? ஆனா அங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். கீழே வாக்கியத்தை சொல்லுங்க, அப்புறமா பாருங்க. விஷயத்தையானா விஷய விசிஷ்டத்தையா, விஷயத்தோடு கூடியதாக இருக்கக்கூடிய உபஸ்திதி தான் வந்து காரணம். இது காரியகாரண பாவா திரஷ்டவியா. அப்புறமா பாவனா பிரகாரக போதம் பிரதித்து கிருஜன்ய உபஸ்திதி வத் தாத்வர்த்த பாவனோபஸ்திதிரபி ஹேதுஹு பஷ்யமிருகோ தாவதி பச்சதி பவதி இத்யாத்யனுரோதாத் இதி திக். அப்புறமா பாவனா பிரகாரக போதம் பிரதித்து கிருஜன்ய உபஸ்திதிவத் தாத் பாவனா தான் இருக்கா உங்கள?